ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்னைக்கு சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே ஒரே பிரம்மாண்ட திருமண வீடியோக்கள் தாங்க பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம எவர்கிரீன் நடிகை குஷ்பு மற்றும் டாப் இயக்குனர் சுந்தர் சி இவங்களோட மூத்த மகள் அவந்திகாவோட கல்யாண வீடியோக்கள் தாங்க. கடந்த ஜூன் 25 அன்னைக்கு கோவாவில் இருக்கிற லக்ஸரி ரெசார்ட்டில் இந்த நட்சத்திர கல்யாணம் ரொம்ப அழகாக நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லோரும் தேடுற அந்த மாப்பிள்ளை ஷர்வன் யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன, கல்யாணத்துக்கு வந்த சினிமா ஸ்டார்ஸ் யார், எல்லாவற்றையும் விட தன்னோட மகளை பிரிஞ்ச ஏக்கத்தில் குஷ்பு அவர்கள் எமோஷ்னலாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது என்ன, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொதுவாக இந்த கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் வச்சு நடத்தலான்னு தான் மணமக்கள் ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் அங்கே வந்த கெஸ்ட் லிஸ்ட்டை பார்த்தா தென்னிந்தியா சினிமாவே கோவாவுக்கு கிளம்பி போன மாதிரி இருந்ததுங்க. தெலுங்கு மெகாஸ்டார் சிரஞ்சீவி, நாகார்ஜுன், வெங்கடேஷ் அப்படின்னு எல்லோருமே அவங்களோட ஒய்ஃப் கூட வந்திருந்தாங்க. பாலிவுட் லெஜண்ட்ஸ் அனில் கபூர், ஜாக்கி இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்கங்க. நம்ம ஊர் பாரம்பரிய உடையான பட்டு சேலை, பட்டு வேஷ்டி அப்படிலாம் பண்ணிட்டு ரொம்ப மாதம் அசத்துனாங்க. நம்ம குஷ்புவோட நெருங்கிய தோழியான த்ரிஷா, தமனா எல்லோரும் மணப்பெண்களோட தோழிகளாக இருந்து கோல்டன் அண்ட் ஜெரி வச்ச கலரில் புடவெல்லாம் கட்டி கல்யாணத்தையே கலர்ஃபுல்லாக மாற்றிட்டாங்கங்க. த்ரிஷா முன் வரிசையில் உட்காந்து சிரஞ்சீவியோட பேசிக்கிட்டு வீடியோ தாங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லோரோட கேள்வியும் அவந்திகாவோட கையை பிடிச்சிருக்க அந்த ஷர்வன் சீனிவாசன் யார், அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு தான். ஷர்வன் நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு பகுதியில் பக்காவான ஃபேமிலி பையன்தாங்க. இவர் சினிமா துறையை சேர்ந்தவர் கிடையாதுங்க. இவர் ஒரு மெர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர், அதாவது கப்பல் துறையில் ஒரு மிக உயரிய பதவியில் இருக்கார். ரொம்ப அமைதியான ஆனால் தன் வேலையில் ரொம்ப சின்சியரான ஒரு நபர் அப்படின்னு குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி நடந்துச்சுன்னு குஷ்பு கிட்ட கேட்டப்போ இது ஒரு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவந்திகாவும் ஷர்வனும் கொஞ்ச காலம் காதலிச்சு அதுக்கப்புறம் 2 பேர் வீட்டிலையும் பேசி பெரியவங்களோட முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம அவந்திகா சீக்கிரமே மலையாளம் அண்ட் தமிழில் மூவியில் கமிட் ஆயிருக்காங்கங்க, அதுவும் ஹீரோயினா. கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களா அப்படின்னு குஷ்பு கிட்ட கேட்கும்போது இப்போ இருக்க காலத்தில் எல்லோரும் அவங்களோட கெரியரில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்லேயும் எந்த தடையும் இல்லை அவங்க நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டாப் ஹீரோயினா தைரியமான அரசியல்வாதியாக நம்ம குஷ்புவை பார்த்துருப்போம். ஆனால் தன் மகள் கல்யாணத்தில் அவங்க ஒரு சாதாரண அம்மாவாக உருகி பேசியிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க சோஷியல் மீடியாவில் நெகிழ்ச்சியான பேசின அந்த வார்த்தைகள் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்குங்க. குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெற்றோராக இந்த தருணத்தில் எனக்கு வார்த்தைகளே வரல, எங்களோட உணர்ச்சிகளை சொல்ல வார்த்தை பத்தாது. நாங்கள் எப்போதுமே கல்யாணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு நம்புகிறோம். எங்களோட அன்பு மகள் அவந்திகா ஷர்வன் கூட அவங்களோட புதிய வாழ்க்கையை தொடங்குறாங்க. எங்கள் கண்களில் இன்னும் ஆனந்த கண்ணீர் இருக்குது, இதயம் முழுக்க நன்றியால் நிறைஞ்சிருக்கு. இந்த ஜோடிக்கு உங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் வேணும் அப்படின்னு ரொம்பவே உருகி சொல்லியிருக்காங்க. தன் செல்ல மகளை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது குஷ்புவோட கண்கள்ல இருந்த அந்த ஆனந்த கண்ணீர் அங்கிருந்து எல்லோரையும் நெகிழ வச்சிருக்குன்னே சொல்லலாங்க. நிஜமாவே அவந்திகா அண்ட் ஷர்வன் ஜோடி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.